இப்போ ஷர்மிகாக்கு வந்து சடனா பேக் டு ஏஜ்க்கு வந்து போகணும் அப்படின்னா எந்த ஏஜ்க்கு போவீங்க? 25க்கு போவேன்னு நினைக்கிறேன், பிஃபோர் மேரேஜ். அப்படி போயிருந்து என்ன மாறி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும், கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மேரேஜ். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஏண்டி உன் வயசை போய் சொல்லுங்க, வாட்ஸ் ராங், 30 ஆனாலே பசங்களுக்கு பிடிக்காதாமே, அப்படியா? இதெல்லாம் வேண்டாம். 27 விமன் வந்து இன்னும் கல்யாணம் அன்மேரிட் தான் யோசிப்பாங்க சொல்றதுக்கு. நான் வந்துட்டு தைரியமா சொல்ல, ஆமா கல்யாணம் ஆல என்ன இப்போ நடத்தி வைக்க போறீங்க, இல்லப்ப. நீங்க ஃபாலோ பண்ற ஒரு 3 மென்டல் ஹெல்த் கேர் டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? சின்ன வயசுல இருந்து ஒரு சூழல்ல வளர்ந்துருப்பாங்க, ஜாதி மதம் அதெல்லாம் வெறின்னு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஏஜ் வரும்போது ஜாதி மதம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு தோணும். அதுக்கப்புறம் ஒன்லி ஹியூமனிட்டின்னு தோணும். அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். இந்த பழசை அன்லேர்ன் பண்ணிட்டு, நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, 10 வருஷம் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அதை போட்டு நோண்டாதீங்க. அடுத்தடுத்த பீரியட் வந்துட்டு ஐயோ வருதுன்னு விட்டுரு, யோசிக்காதீங்க. நம்மளா போய் நான் அட்வைஸ் கொடுக்குறேன், நான் உன் லைஃப்பை மாத்துறேன், நோ நோ நோ. இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அது வந்து உங்களை இப்ப பயங்கர ஒரு ஸ்ட்ராங் விமனா அந்த ஒரு இன்சிடென்ட்டா கூட மாத்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்க இன்சிடென்ட் ஏதாச்சும் இருக்கா? ஒரு நாள் லீவ் போட்டா சம்பளம் கட் பண்றது, அந்த லீவ்லாம் போட மாட்டேன். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கு கொண்டு வந்திருக்கு. எல்லா மனுஷனும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்சனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எமோஷனுக்கோ ஒரு டிபெண்டன்சி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சியோ இந்த ஒரு பர்சன் மேலேயோ இல்லை இந்த ஒரு ஃபீலிங்ஸ் மேலேயோ அப்படி இருந்தது கிடையாது? ஐம் கோயிங் டு டச் 30 இன்னும் 2 monthsல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கப்பல். ஸோ ஐ கான்ட் சும்மா ஃபோன் பண்ணி ஒரு 2 மணிக்கு திடீர்னு எனக்கு முழிப்பதுன்னா ஒரு டீ குடிக்க வரியான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட முடியாது இல்லையா? They have to come with their couple. அப்போ வந்துட்டு தோணும், Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Plan your next summer escape with Grand Royal Tours. இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அது வந்து உங்களை இப்ப பயங்கர ஒரு ஸ்ட்ராங் விமனா அந்த ஒரு இன்சிடென்ட்டா கூட மாத்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்க இன்சிடென்ட் ஏதாச்சும் இருக்கா? ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னா, அதாவது நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப, நான் சொல்கிறேன் இல்லையா, நான் கடன் கொடுப்பேன் ஆனால் பெருசாக வாங்க மாட்டேன். அப்படி நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்குறேன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவேன். நான் கொடுத்துட்டேங்கிறது வந்துட்டு ரொம்ப வச்சுட்டு போகிற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நமக்கு நம்ம தான் அப்படிங்கிறது என்னைக்கு எனக்கு தெரிய வந்துச்சோ அன்னையிலேருந்து தான் நான் ரொம்ப வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ லேர்ன். என்ன உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிடுவேன். ஸோ அந்த ஒரு நாள் லீவ் போட்டால் சம்பளம் கட் பண்ணுறது, அந்த லீவ்லாம் போட மாட்டேன், எல்லாம் அதை காம்பன்சேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்றைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கு கொண்டு வந்திருக்கு. என் லைஃபோட இன்சிடென்ட்ஸ் யாரையுமே டிபெண்ட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அக்காவே அவளுக்கு எதாவது வேணும்னா லிங்க் அனுப்பி இதை வாங்கி கொடுங்க. இது வரைக்கும் நான் ஒன்று அனுப்பி எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டேன், கேட்டதே இல்லை. அந்த உரிமை எல்லாரும் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உரிமை எடுத்துக்கோ அப்படின்னா, நம்ம அக்கா நம்ம அம்மா அதுதான் அது வரல எனக்கு. அது யாரு வந்துட்டு கொண்டு வராங்களோ என் லைஃப்ல அவன் தான்டா நீ அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எனக்கு அது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு நினைக்கிறேன். அம்மா அக்காலாம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, அதுதான் விஷயம். ஆனால் எனக்கு அது வராது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் கம்மியாக சம்பாரிச்சு ஒய்ஃப் ஜாஸ்தியாக சம்பாரிச்சாலும் ஏதாவது ஒன்று அனுப்பி எனக்கு வாங்கி தர சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்டி அவன் வாங்கி கொடுக்காம வேற யாரும், ஓ ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு ஜோன்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்வேஸ், ஐ ஆல்வேஸ் கீப் தட். ஐயோ என்னை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ரெடியாக இருப்பேன் நான். அடுத்த 10 மாதத்துக்கு வேலை இல்லாமல் நம்ம எப்படி சர்வை பண்ண, எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பேன். ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருப்பீங்களோ? அதான் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுல ப்ரீ பிளான்டாக இருப்பேன், யாரை சார்ந்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் வந்து எல்லா மனுஷனும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்சனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எமோஷனுக்கோ ஒரு டிபெண்டன்சி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிபெண்டன்சியோ இந்த ஒரு பர்சன் மேலேயோ இல்லை இந்த ஒரு ஃபீலிங்ஸ் மேலேயோ அப்படி இருந்தது கிடையாது? ஐம் கோயிங் டு டச் 30 இன்னும் 2 monthsல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கப்பல், புரியுது, எல்லாமே கப்பல். ஸோ ஐ கான்ட் சும்மா ஃபோன் பண்ணி ஒரு 2 மணிக்கு திடீர்னு எனக்கு முழிப்பதுன்னா ஒரு டீ குடிக்க வரியான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட முடியாது இல்லையா? They have to come with their couple. அப்போ வந்துட்டு தோணும், அதாவது இது வந்துட்டு ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை வரும்.
நமக்கு ஒரு ஆள் இருந்தால் ஏதாவது வேணா கூப்பிட்டு போயிடணும், நம்ம ஏதாவது வெளியே போய் சாப்பிட்டு அப்படி யோசிப்பேன். அப்புறம் யோசிப்பேன் 45 டேஸுக்கு ஒன்ஸ் வர ஒரு ஃபீலிங்காக வாழ்க்கையை போய் தொலைச்சிடாத ஷர்மிகான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுவேன். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் அந்த டீ டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ டைமில் பேசிட்டு அப்படி இருக்கிறது பிடிக்கும். அப்போ மட்டும் எப்பயா ரொம்ப ரேருங்க, அது மந்த்லி ஒன்ஸ். ரெகுலராகவே மிஸ்ஸிங் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எனக்கு, பேக்ட் வித் ஒர்க். ஸோ அதுதான். அதே மாதிரி இப்போது அதான் எல்லாமே கப்பலாக இருக்கிறது மட்டும்தான் இப்போ பிரச்சனை. டேய் யாராவது ஒருத்தங்களா சிங்கிளாக சுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு தைரியமாக கூப்பிடலாம்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும். ஸோ எனக்கும் வந்துட்டு இந்த பிரித்து கொண்டு வரதும் பிடிக்காது. நீ மட்டும் வா. நீ மட்டும் வான்னு சொல்கிறதும் பிடிக்காது. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ அதனால அப்போ மட்டும் லைட்டாக ஒரு 5% வரும். அப்புறம் பெட்ஷீட்டை போட்டு தூங்கினா அதுவும் போயிடும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ வந்து நீங்கள் ஷர்மிகா பார்க்குறப்போ டோட்டலாக எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்த ஷர்மிகாவுக்கும் இப்போ இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பழைய ஷர்மிகாவை பார்க்குறப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இவ்வளோ கோ த்ரூ பண்ணி நம்ம லைஃப் இவ்வளோ மாறி இருக்கா அப்படின்னு தோணிருக்கோம். என்னெல்லாம் மாறி இருக்கு? சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் உட்காந்து தலையணுண்டு நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் இப்போ எங்கள் அக்காவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம அதை கோ த்ரூ பண்ணுறோம். இப்போ ரோமிக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் அதை ரொம்ப யோசிப்பேன், எல்லாத்தையும் எடுத்து என் மைண்டில் போட்டுப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை எடுத்து மைண்டில் போட்டுப்பேன். இப்போ வந்துட்டு ஏன் உனக்குன்னு ஒரு மூளை கொடுத்துருக்காங்க, அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தானே இருக்குது. அப்போ நீ ஒர்க் நீ பாரு, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணுற. ஐ தாட் இப்போ தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்க. யாருமே இங்கே எதையுமே தெரியாமல் பண்ணுறதில்ல. ஒரு 22 வயசு வரைக்கும் நம்ம தெரியாமல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பட்டதுக்கப்புறமா நான் கூலியில் தான் போய் விழுவேன் அப்படின்னா ஓகே, தெரிஞ்சு தான் விழுந்திருக்கேன், நீ ஏன் அப்போது வந்துடுவேன்? அந்த ஒரு இது எனக்கு தெரியல. இவ்வளோ நாளும் வந்துட்டு இவங்கெல்லாம் தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீ தெரிஞ்சு தான் பண்ணுற அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு நான் அவங்களோட மற்றவங்க பிரச்சனை எடுத்து என் மைண்டில் போட்டுக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு இருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு நிறைய ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. இல்லை நான் வீக்லி 2 or 3 மற்றவங்களுக்காக அழுவேன், மிச்சம் 3 நாள் எனக்காக அழுவேன். ஸோ அந்தளவுக்கு என் மைண்டில் போட்டுப்பேன், ஐயோ எங்கள் அக்கா இப்படி இருக்காளே, கடவுளே காப்பாற்று அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இல்லை எல்லாருமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் மூளை இருக்குது, எல்லாம் யூஸ் பண்ணுங்கடா, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மற்றவங்களுக்காக நிறைய பேர் என் ஃப்ரெண்டே வந்து சொன்னான், ஷமி நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாள். மேபி எஸ். ஆனால் என்னைக்காவது விழுந்தீங்க, யூ வாண்ட் மீனா ஐல் பி தேர். ஆனால் நீ தெரிஞ்ச பண்ணுற விஷயத்துக்கு நான் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்க முடியாது, நீ அனுபவிச்சுட்டு வா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ இன்னும் ரொம்ப கோல்டு ஹார்ட்டட் அப்படின்னா அப்படித்தான். அப்படி சொல்றாங்களா இப்போ உங்களை கோல்டு ஹார்ட்டடா இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னேன், என்ன நீ ரொம்ப இதாயிட்டடி அப்படின்பா. அப்படின்னா ஒரே நிமிஷம், நீ பண்றது தெரிஞ்சு பண்றியத தெரிஞ்சு தான் பண்றேன், ஒரு நாள் அழுதுட்டு தான் வருவேன் அப்படின்னா அப்புறத்துக்கு நான் ஃபீல் பண்ணணும், அவ்வளோதான்டி முடிஞ்சு. நீ இப்போ வந்துட்டு அப்படியே பயங்கரமா இப்போ நோபடி இஸ் கோயிங் டு பண்றேன் போறேங்கிற மைண்ட் செட் யாருக்குமே இல்லை. சோஷியல் மீடியா நம்மள எல்லாத்தையும் மறக்க வைக்குது. இன்னைக்கு பிரேக்கப், நாளைக்கு ஃபோனை போட்டு ஸ்க்ரால் பண்ண தான் போகிறோம், ஸ்டேட்டஸ் போட தான் போகிறோம். அந்த அளவுக்கு தானே இருக்கீங்க, அப்போ இருந்துக்கோ, ஜாலியாக இரு. பண்ணுறா அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மீடியாவில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே வந்துட்டு மறக்க வைக்கிறது தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், சோஷியல் மீடியாவோட தப்பாக கரெக்டான்னு சொல்லும் போதுன்னா எவ்வளவோ வந்துட்டு தவிர்க்கிறோம் நம்ம. அதனால இது நல்லது தான். நீ என்னமோ ஒன்று அடிக்டடாக வச்சிருக்க, ஆனால் வாழ வைக்கிறீல, சந்தோஷமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி தோணியிருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா, ரொம்ப லவ்விங்கா, யாரை பார்த்தாலும் ஷர்மிகாக்கு பிடிக்கிற ஒரு பர்சனா இருந்துட்டு இப்போ அதே பர்சனை நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க, என்ன 2 வார்த்தை தான் பேசுற, உனக்கு கஷ்டமா இல்லையா, நீ ஏன் இவ்வளோ கோல்டு ஹார்ட்டடா இருக்க அப்படி டோட்டலா மாறிடுச்சுல. ஸோ அது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒருவேளை நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோ, இல்லை இப்படி மாறினது ஓகே தானா, என்ன ஸ்டேட் அப்போ உங்களுக்கு தோணும் மைண்டு? எங்கள் அம்மா இதுதான் சொல்லுவாங்க, நீ எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி யாருமே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தங்க திருடுறவனுக்கு நம்மளும் சேர்ந்து திருடினாதான் அவனுக்கு நம்ம நல்லவன். ஆமா, ஒருத்தன் பொய் சொல்றான், அவன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு பொய் சொன்னேன், ஒருத்தன் பித்தலாட்டம் பண்றான், அவன் கூட சேர்ந்து அப்போ வந்துட்டு அவன் 3 பேருக்கும் நான் நல்லவளா இருக்கேன் அப்படின்னா அப்போ நான் ஒரு திருடி, நான் ஒரு பொய் சொல்லி இப்படிதானே, அப்போ அவங்களுக்குலாம் நான் கெட்டவளா தான் இருந்தாகணும். அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே. ஸோ நீ எல்லாருக்குமே உனக்கு பிடிச்சிருச்சுன்னா உண்மையில தான் தப்பு. ஒரு 10 பேருக்கு உனக்கு பிடிக்கக்கூடாது, ஏன்னா நீ அவங்க பண்ணுற தப்புக்கு நீ தொன்னை சாய மாட்ட, ஷர்மி இதை தான் பண்ணுவா. பிடிக்காம இருக்கு, எந்த அளவுக்கு உன்னை யாருக்கும் பிடிக்காம இருக்கோ அந்த அளவுக்கு நீ கரெக்டாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, டிசிப்ளின்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிமா. அது கரெக்டு தான் ஆக்சுவலி. அதனாலே பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க? எஸ், அது நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுவேன்.
அதுதான் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப முன்னாடி இப்போது ஒரு கெட்ட பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் சூப்பர் ரீ அவன் தாண்டி உனக்குன்னா நான் வந்துட்டு அவளுக்கு நல்லவன். அவன் சரியான கேட்பான், நீ வேணான்னு சொன்னா அவளுக்கு நான் கெட்டவள ஷர்மியோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுங்கன்னு தானே யோசிப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டோன்ட் பி a people pleaser, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கக்கூடாது, பிடிச்சாதான் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நோனா நோ தான் இந்த இப்போல்லாம். அண்ட் ஆல்சோ முன்னாடிலாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கும்பலாக இப்போ 4 பேர் பேசுகிறோம் அப்படின்னா நான் என் கருத்தையே சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்துட்டு 4 பேரில் 3 பேர் பேசுறது எனக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுதுனாலும் ஐ ஜஸ்ட் பி லைக் திஸ், கரெக்ட் வெரி ட்ரூ, இது 2 தான் வாயிலிருந்து வரும். சூப்பர், அப்படித்தான் இருக்கணும், இவ்வளவுதான் பேசுறேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒருத்தங்க யாராவது வந்துட்டு ஷர்மி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாதான் என் வாயிலிருந்து வார்த்தை வரும். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன்ல, ஏன்னா இட் இஸ் an interview, you are questioning me, I am answering you. நிறைய பேர் வந்துட்டு இந்த டிபேட்டு கூப்பிடுவாங்க என்ன, இப்போ 4 டாக்டர்ஸ் இருக்காங்க மேம் நீங்க வாங்க, நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு. ஆமா, கும்பல்னா இப்போ 3 பேர் பேசுறது நமக்கு எதுவும் ஆகலைன்னா நான் வந்துட்டு டே உட்காந்துப்பேன். ஓகே கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், எஸ் நான் அந்த டைப். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் a question comes to me I will keep அமைதியா இருப்பேன். நான் வேற சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து இந்த அரசியல் பத்தி பேசும்போது நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நான் பேசுறது வந்துட்டு தெரியல, அது எனக்கு வந்துட்டு ஒப்பீனியனே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் நான் சொல்லி அதுல என்ன ஆக போகுது, இப்போ என்ன மாற போகுது. ஸோ மாற்றங்கிறது இல்லாதப்போ அது ஜஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ ஷர்மிகாக்கு வந்து சடனா நான் என்னோட பேக் டு ஏஜ்க்கு வந்து போகணும் அப்படின்னா எந்த ஏஜ்க்கு போவீங்க? போயிட்டு அது என்ன வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க? எந்த ஏஜுக்கு போவேன் அப்படின்னா, ஒரு கண்டிப்பாக படிக்க போக மாட்டேன். கண்டிப்பாக படிக்க போக மாட்டேன். எனக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸே பிடிக்காது. இப்போ ஒரு ரூல்ஸ் மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீட்டு, இந்த எக்ஸாம்ஸ் 10th 12th எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன். அதுதான் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ரூலாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸாம் பிடிக்காது. ஸோ நாட் பேக் டு ஸ்கூலிங் ஆர் காலேஜ். ஆஃப்டர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஒர்க்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஒர்க்லேருந்தே அப்பவும் நல்லா தான் பண்ணியிருக்கேன். வாட் டு ஐ 25க்கு போவேன்னு நினைக்கிறேன், பிஃபோர் மேரேஜ். ஓகே, அவ்வளோதான். எஸ். அப்படி போயிருந்து என்ன மாறி இருக்கும்? என்ன மாறி இருக்கும், கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மேரேஜ். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நடந்திருக்காது. நாங்கள் 2 பேரும் நாமளே கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைஸ் அண்ட் லோஸே இருந்திருக்காது எனக்கு. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே மாற்றணும் அப்படின்னா இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். ஓகே, இப்போ உங்களோட வந்து ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன்னா என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க? லைக் ஹேருக்காக இருக்கலாம், ஸ்கின்னுக்காக இருக்கலாம். இப்போ ஏதாச்சும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கா? லைக் உங்களுக்கு தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிறதுல? நான் முன்னாடி நல்லா தண்ணி குடிக்க மாட்டேன், வாய் தான் பேசுவேன். 3 லிட்டர் குடின்னு. ஆனால் நானே ஒரு 3 டம்ளருக்கு மேலே குடிக்க மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆள். அண்ட் எங்களுக்கு ஜெனட்டிக்காகவே ட்ரை ஸ்கின், எங்கள் ஸ்கின் ஷ்ரிங்கேஜ் ஜாஸ்தி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஸ்கின் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். அப்போது அது ஜெனட்டிக்ன்றதுனா அப்புறம் பார்த்தா நான் தண்ணி குடிக்காதனால தானே படிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த 3 லிட்டர்ஸ் ஆஃப் 2.5 லிட்டர்ஸ்க்கு மேலே குடிக்கணுங்கிறதுல ரொம்ப கீனாக பாட்டில் வச்சு குடிச்சிட்ருக்கிறது ஒரு பெரிய சேஞ்சு. அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு திடீர்னு 1 மந்த் பண்ணுவேன், 5-6 டேஸ் விட்டுருவேன், அப்புறம் 1 மந்த் பண்ணுவேன். இந்த மாதிரி ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு 7.5K ஸ்டெப்ஸை எப்படியாவது நடந்துடுவேன். ஸோ மூவ்மெண்ட்ஸ் இஸ் தேர். சின்ஸ் நம்மளாம் சிட்டிங் டைப் ஜாப் தானே, நான் காலையில் உட்காந்தா நைட்டு தான் ஆன்லைன் கன்சல்ட்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு எந்திரிப்பேன். வீட்டுக்கு வந்து நான் நடந்துகிட்டே இருக்க முடியும், நம்ம உட்காந்து தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 7.5Kவை தாண்டிடணுங்கிறது என்னோட கோல். அது வீக்லி 5 டேஸாக அந்த கோல் அச்சீவ் பண்ணிடுறேன். அண்ட் 80% குட் ஃபுட், 20% பேட் ஃபுட். பேட் ஃபுட் எடுக்காமல் இருக்க முடியாது, நம்மளோட ஆசை அதுதானே. 80% குட் ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு வெளியே போய் சாப்பிட போகிறோம்னு தெரிஞ்சால் போகிற வழியில் ஒரு கரும்பு ஜூஸ், ஒரு இளநியாக குடிச்சு வயிறு நெப்பிட்டு வெளியே போய் சாப்பிடும்போது கம்மியாக. இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா ஏஜ் ஆக ஆக நம்ம வந்துட்டு ஏஜ் கம்மியாக தெரியுது வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸிங் தானே. ஸோ அது வந்துட்டு இப்போது சந்தூர் மாமியாக நம்ம தெரியணும் ஃப்யூச்சரில் அப்படின்னா இப்போ போடுற எஃபர்ட்டில் தானே இருக்குது. அது ஆப்வியஸ்லி நீங்கள் அப்படி தான் தெரிவிங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஐ லவ் ஏஜிங். ஏஜ் ஆக அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் நம்மளை டேக் கேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் யங்காக தெரியணும் அப்படி, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் ஏண்டி உன் வயசை போய் சொல்றேன், வாட்ஸ் ராங், என்ன நம்ம சொல்லலாம் என்ன இப்போ அப்படின்னு தான் இருக்கும்.
பிகாஸ் வந்து பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து அவ்வளோ சொல்லவே மாட்டாங்க. பட் நீங்க இப்போ அந்த கான்வர்சேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்க 4-5 வாட்டி ஐம் கோயிங் டு டர்ன் 30 சொல்லிட்டீங்க, ஒரு 30 இயர்ஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாரும் எப்போ அதை வந்து 40 ஆவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஷாக்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 30 ஆயிடுச்சு 31 ஆகுற வரைக்குமே வந்து அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. பட் நீங்க டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப எம்ப்ரேஸ் பண்றீங்க உங்க ஏஜா இருக்கட்டும். கண்டிப்பா. அதாவது அவங்க 30 டர்ன் ஆகுது வந்துட்டு நாட் பிகாஸ் ஆஃப் தி ஏஜிங் அண்ட் ஆல். அந்த கல்யாண வயசு போகுது. இந்த பயத்துல தான் இந்த பொண்ணுங்க வந்துட்டு இந்த 30 ஆனாலே பசங்களுக்கு பிடிக்காதாமே. இதனடா கதையா இருக்கு. வேண்டாம் அடி வெளுத்துறாங்கிற மாதிரி. அப்பலாம் இப்போ நம்ம 20ல இருந்து 30s வரைக்கும் பொண்ணுங்களோ பசங்களோ ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய சேஞ்சஸே இருக்காது. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன வந்துட்டு கேட்பாங்க, என்னம்மா எந்த வேலைக்கு போற அப்படிம்பாங்க. இப்போ நம்ம என்னம்மா எந்த காலேஜ் போற அப்படிங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த 10 வருஷத்துக்கு ஏஜே ஆகாதாமா. அதுக்கப்புறம் நம்ம போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு. அப்புறம் மேரேஜ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நல்லது தாங்க இதெல்லாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஏஜ் ஆனாதானே, ஒரு நாள் போக போக தானே எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இன்னமும் பீப்புள் வந்து 27நாலே விமன் வந்து இன்னும் கல்யாணம் அன்மேரிட் தான் யோசிப்பாங்க சொல்றதுக்கு. நான் வந்துட்டு தைரியமா சொல்ல, ஆமா கல்யாணம் ஆகல என்ன இப்போ நடத்தி வைக்க போறீங்க, இல்ல இல்லப்ப அந்த மாதிரி ஆயிட்டீங்க. அந்த ஆமா கேட்கறக்கே கூடாது. யாரு எது கேட்கற, காசு வச்சிருக்கீங்களா, இல்ல இல்ல அவ்வளவுதான். ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமாடா. நீங்க ஃபாலோ பண்ற ஒரு 3 மென்டல் ஹெல்த் கேர் டிப்ஸ்னா என்ன சொல்வீங்க? லைஃப் டிப், மென்டல் ஹெல்த் டிப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி ஷுட் ஆல்வேஸ் லேர்ன் டு அன்லேர்ன் திங்ஸ். ஓகே. ஸோ முன்னாடியே நான் வந்துட்டு காலங்காலமாக இதை தான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா அது தப்புன்னு ஒருத்தங்க சொல்லி அதை வந்துட்டு நம்ம அன்லேர்ன் பண்ண கற்றுக்கணும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நம்மளோட மைண்ட் வைஸாக நம்ம வந்துட்டு எவல்யூஷன் ஒரு விஷயத்தை போய் அடைவோம். முயலுக்கு 2+2 4 கரெக்டு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் நான் வந்துட்டு 2+2 4 தான் நான் இருப்பேன். அதுக்கு மேலே 8+8 16ங்கிறத நான் கற்றுக்க மாட்டேன்னு உட்காடுறாங்கல்ல, அதுதான் தப்பு. அதே மாதிரி இப்போது சின்ன வயசுலேருந்து ஒரு சூழலில் வளர்ந்துருப்பாங்க, ஜாதி மதம் அதெல்லாம் வெறின்னு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஏஜ் வரும்போது ஜாதி மதம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு தோணும். அதுக்கப்புறம் ஒன்லி ஹியூமனிட்டின்னு தோணும். அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். இந்த பழசை அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மைண்டு வெறிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் நிறைய விஷயங்களில் ரிலேட் பண்ணலாம். நான் இதில் சொல்கிறேன். இப்போ நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு டைம் ஏமாத்தினவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சீட்டர் இஸ் ஆல்வேஸ் சீட்டர். அப்போல்லாம் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவனுக்கு என்ன பிரச்சனையோ அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் அவனுக்கு அப்படி இருக்காது. இந்த மாதிரி யூ ஷுட் நம்பணும் நிறைய பேரை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு டேக் இட் ஈஸி. லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக சரி ஓகே அப்படியா சரி எல்லாத்தையும் மைண்டில் போட்டுக்கணும். நான் அது என்னோட லைஃப்பில் எப்பவுமே இருக்குது. வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது லைஃப் ஆக்சுவலி. ஓகே. இப்போ இந்த பிரியிறோம்னு வச்சுக்கோங்க, அதை நான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ண ஐயோ பிரியிறேன்னு யோசிச்சிருந்தேன்னா நான் அங்கேயே தான் இருந்திருப்பேன். என்ன ஒத்து வரலையா அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக டீல் பண்ணோம் இல்லையா. இப்போ நல்ல லைஃப் தானே இருக்குது நமக்கு, வாட்ஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும்னு நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கலாம். எஸ், இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையா அது யோசிச்சுட்டு இருக்காம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால அப்படியே ஒரு 2 மாதம் அதில் போயிடும், வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, 10 வருஷம் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அதை போட்டு நோண்டாதீங்க. அடுத்தடுத்த பீரியட் வந்துட்டு ஐயோ வருதுன்னு நான் சொன்னேன், விட்டுரு, யோசிக்காதீங்க. அடுத்த பீரியட் வருதோ வரலையோ, ஸோ அதை அப்படியே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. மேபி நான் ஓகே நான் ஃப்யூச்சரில் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த டேக் இட் ஈஸி பாலிசியில் இருந்ததுனால எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு 10 மினிட்ஸாக தான் அதை ஆற போட்டோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பிரபுதேவா சொல்கிற மாதிரியே ஒரு படத்தில் 10 நிமிஷம். எஸ், அந்த 10 நிமிஷம் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லேருந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நார்மலாகும். அது 2வது. 3வது வந்துட்டு நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஏதாவது கேட்டால் மட்டும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நம்மளா போய் நான் அட்வைஸ் கொடுக்குறேன், நான் உன் லைஃப்பை மாற்றுறேன், நோ. இஃப் சம்மன் ஆஸ்க்ஸ் யூ கேன் டெல் யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ். ஸோ நம்மளா போய் இந்த ஆஜராகிறது வந்துட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ குவெஸ்டின் இல்லாத இதுக்கு ஆன்சரே கொடுக்கக்கூடாது. பயங்கரமான சண்டை வருது, சாமி நீ தான் வேணும் அப்படின்னா தான் நான் போவேன், இல்லைன்னு அது வரைக்கும்
அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். கூப்பிடும்போது என் வரேன். டர்ன் வரப்ப நான் பேசிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ அது ரொம்ப முக்கியங்க. ஒரு சபைனாலே when your turn comes or when someone asks you, you talk. இல்லாம நம்ம போய் கைவாயின்னு பேசிட்டு இருந்தா மதிப்பே இருக்காது நமக்கு. ஸோ இது 3ம் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். வாயவே திறக்க மாட்டேன். இப்போ ஷர்மி நீ பேசு அப்படின்னா ஓகே லெட் மீ டாக். ஸோ இது 3ம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹேக்காக இருக்கும். டேக் இட் ஈஸி, லேர்ன் டு அன்லேர்ன் திங்ஸ் அண்ட் டாக் ஒன்லி வென் யூ கெட் த கொஸ்டின். ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னொன்று மென்டல் ஹெல்த்தை வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ தனியாக இருக்கிறத வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இப்படி தனியாக எப்படி போகிறது, எப்படி தனியாக தேட்டர் போகிறது, பட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக வந்து இப்பதான் பழகுறேன். இது வரைக்கும் 2 படத்துக்கு தான் தனியா போயிருக்கேன். அப்போ போகும்போது மாஸ்க் போட்டுப்பேன், கண்ணாடி போட்டுப்பேன். இந்த தனியா போகும்போது யாராவது இந்த கண்டுபிடிச்சாங்க எனக்கு பதற ஆரம்பிச்சிடும். நான் தான் நீங்க ஷர்மிகா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் பார்த்துருவோம் எனக்கு. ஸோ அதாவது ரொம்ப அதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் மாதிரி தான் நான். அப்படியே யாரு கண்ணிலையும் படக்கூடாது, பூச்சி மாதிரி. நோ, என்னை யாரும் பார்க்கல, நான் இன்விசிபிள் ஆயிட்டேன்ல, அந்த மாதிரி ஒரு டைப் நான் ரியல் லைஃப்ல. ஸோ அப்படி தனியாக போனாலும் எனக்கு அப்படியே பதட்டமாக தான் இருக்கும். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஹார்ட் பீட் அப்படி தான் இருக்கும். 2.5 ஹவர்ஸ்னாலும் எனக்கு அந்த இது இருக்கும். ஒரு டீ போய் தனியாக குடிக்கிறேன்னா அது நான் பழகணும் இனிமேல் தான். ஓகே, ஒரு 4 டைம் போய் தனியாக டீ குடிச்சு இப்போ 2 படத்துக்கு தனியாக போயிருக்கேன். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். வெரி டிஃபிகல்ட். ஆனால் பழகிடுவேன்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு அப்படி தானே இருந்தாகணுங்கிற மாதிரி பழகிடுவேன். கண்டிப்பாக பழகிறேன். அந்த ஒரு கலை தான் நான் அடுத்து கற்றுக்கணும். லிவிங் அலோன். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் அலோன் வந்து நிறைய பேருக்கு தனிமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். பட் வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக மாற்றி சொன்னதுன்றது நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். பயப்படக்கூடாது என்றைக்குமே. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்துட்டு எப்படியோ நம்ம பொழைச்சிப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துருவோம். ஸோ பயப்படாமல் டேக் தட் ஒன் டெசிஷன் அண்ட் பி ஹாப்பி மக்களே. எஸ், தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Plan your next summer escape with Grand Royal Tours.